ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா விலாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் எப்படி கொண்டாடினோம் அப்படிங்கிறது தான். ஸோ காலம்பரை அப்படியே விலாக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வாசலை நல்லா அலம்பி விட்டு அதை தண்ணி கொஞ்சம் ட்ரெயின் ஆகட்டும் அப்படின்னு அலம்பி விட்டுருக்கேன். பட் ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மழை இருந்துகிட்டே இருந்தது. சரி, கோலத்தை போட்டு சாரல் பயங்கரமாக அடிச்சதுன்னா கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறனால வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சாயந்தரம் வரைக்கும் மழை விடுற மாதிரி இல்லை. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தே அப்படியே விலாகை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேலையாக கிருஷ்ணர் ராதைக்கு ட்ரெஸ்ஸு எப்பயும் வருஷம் தைக்கிறது இருக்கும். உண்மையாக சொல்லணுன்னா இதெல்லாம் நான் முந்தின நாளே பண்ணின்றுவேன். அதனால் எனக்கு வேலை பெருசாக இருக்காது அன்னியோட தேதியில். பட் இந்த வருஷம் ஏனோ தெரில, மனசுக்கு ஒரு பாரம் இருந்துகிட்டே இருந்தது. நிறைய பேருக்கு தெரியும், கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். எங்களோட குருநாதால் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா பரமபதம் அடைஞ்ச அந்த ஒரு விஷயமே எங்களுக்கு இன்னுமே மனசுலேருந்து ஒரு நீங்காத ஒரு கஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ரொம்பவே ஒரு ஒரு ஹெவி ஹார்ட்டடோடு தான் எல்லா விஷயங்களையும் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் நம்பாத்து கிருஷ்ணருக்கு நம்ம பண்ணாட்டி வேறு யார் பண்ணுவா அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்ததுனால காலம்புற ஒரு தெம்பை வர வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தேன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தேன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீவியஸ் டேவே பண்ணியிருந்தா மேபி அன்னியோட டேயில் இந்த அளவு ஒர்க் லோடு இருந்திருக்காதோ என்னமோ. பட் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனும் இருந்தது. அது என்னங்கிறது வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தேன்னா 2-3 ட்ரெஸ்ஸு தைச்சிருக்கேன். இத்தனை கிருஷ்ணரும் ராதையும் எங்கள் ஆற்றுல இருக்காளா அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வருஷம் அது மாதிரி அமைஞ்சிருந்தது. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் நினச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தேன்னா ஃபுல்லாக பாவாடை, அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கான அந்த வேஷ்டி மாதிரி எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை வச்சு அத்தனையும் பூந்து விளையாடியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோலி பட்சணம் பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் அந்த நெக் பெயின் இருந்துகிட்டே இருந்தது. அது என்னமோ தெரியல. ஸோ அதனால் இந்த தடவை முறுக்கு சுற்றுறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ஒரு 2-3 நாளாக தான் கொஞ்சமாக பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். சரி, அகைன் இன்றைக்கி முறுக்கு சுற்றுறேன்னு எடுத்து சுற்ற ஆரம்பித்து மறுபடியும் கழுத்து வலி வர வேண்டாம் அப்படிங்கிறனால இந்த தடவை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தேங்குழல் மாவு அம்மா ஊர்லேருந்து வரும்போது அரைச்சி எப்பயும் எடுத்துன்னு கொடுத்துருவா. அதை ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவேன். ஸோ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து எனக்கு இந்த மாதிரி சமயத்துக்கெல்லாம் கொஞ்சமாக வெண்ணெய், அதுக்கப்புறம் ஜீரகம், உப்பு இதெல்லாமே கலந்து அப்படி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். நான் எப்போயாவது வேணும்னா உங்களுக்கு அந்த ப்ரொப்போர்ஷன் என்ன, அந்த ப்ரிப்ரேஷன் அப்போ முடிஞ்சால் அங்கேருந்த இந்தியாவிலனா அம்மா பண்ணும்போது நான் அதை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளை சீடையை கடையிலேருந்து வாங்கின மாவில் தான் வெள்ளை சீடை மட்டும் பண்ணிவிட்டு தேங்குழலாக பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ அதை அரிசியை நல்லா வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் நல்லா செவக்க வறுத்து இப்போ மிக்சியில் பொடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னை விட ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் நிறையா நல்ல பண்ணக்கூடிய பட்சணம்லாம் சூப்பராக பண்ணக்கூடியவாலாம் வீடியோஸ் இதை பற்றின ரெசிபிலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நானே ஸ்லோலி ஒரு விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டுருக்காள். ஸோ அதனால் இந்த உப்பு சீடையோ வெள்ளை சீடையோலாம் ஷேர் பண்ணுற அளவு ஒரு எக்ஸ்பர்ட் நாலேஜ் இல்லைங்கிறனால பெருசாக இதை கேப்சர் பண்ணலை. ஸோ இப்போ வெள்ளை சீடைக்கு உளுத்த மாவு, தேங்காய், அதுக்கப்புறம் வறுத்த ஸ்டோர் பாட் ரைஸ் தான். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக எள்ளு சேர்த்துண்டு ஏலக்காய் பொடி எல்லாத்தையுமே சேர்த்து பாகு மாதிரி காய்ச்சிட்டேன். வெள்ளத்தை ஒரு தக்காளி பதத்துக்கு அதை போட்டு கலந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். சரி, கொஞ்ச நாழியாவது அது ஊறட்டும் அப்படிங்கிறனால. ஸோ இப்போ பின்னாடி பேக்ட்ராப்பில் பார்த்தேன்னாவே தெரியும், அவ்வளோ மழை பெஞ்சுன்னு இருக்குது. நடுவில் வெண்ணெய், அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகத்துக்கெல்லாம் இல்லைன்னு வேறு கடைக்கு வேறு போயிட்டு வர வேண்டிய வேலையும் இருந்தது. ஸோ அதுக்கும் போயிட்டு அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வெண்ணெய்லாம் அப்போ தான் வாங்கிட்டே வந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாகு கொஞ்சம் நான் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது கொஞ்சம் டைட்டாகவே ஆகிடுதுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஓகே சமாளிப்போம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே கொஞ்சமாக மறுபடியும் ரீஹீட் பண்ணி அதோட கலந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டேன். ஸோ அடுத்ததாக தேங்குழலுக்கு அந்த கரண்டியால் ஒரு 5 கரண்டி மாவு தான் போட்டுனேன். ரொம்பலாம் சேர்த்துக்கல. ஏன்னா புழியறதுக்கு அப்புறம் நமக்கு அகெயின் கழுத்து வலி வந்துட்டுனா யாரும் கிடையாது செய்யறதுக்கு அப்படிங்கிறனால. ஸோ யூஸ்வலாகவே இந்த பண்டிகை நாள் அப்படின்னு வந்தால் கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுவும் நம்ம கொஞ்சம் முடியாதனம் இருக்குது அப்படின்னா தான் நமக்கு இன்னுமே யாராவது ஒருத்தர் கூட இருந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த மாவில் உப்பு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் வந்து பெருங்காயம், வெண்ணெய் இதை சேர்த்து அழகாக அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப வந்து ஹேண்டியாக இருக்கும் எனக்கு எப்போதுமே, இந்த மிக்ஸ் மட்டும் எடுத்துன்னு வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சேன்னா. அன்றைக்கின்னு பார்த்து வந்து வீட்டில் வந்து யாருமே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து முன்னாடிலாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நிறையா விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தால் கூட சில சமயங்களில் அட்லீஸ்ட் ஒரு டக்குன்னு போயிட்டு வர்றதோ, எங்கேதோ ஒரு கடைக்கு போயிட்டு வர சொல்கிறதோ, இல்லை கொஞ்சம் அந்த ட்ராவல் டைம் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு. 7 மணிக்கு வேலையை முடித்தா கூட உடனே அவைலபிளாக இருக்கிறதுன்னு. பட் இப்போ வந்து 7 மணிக்கு ஒர்க்கே முடிஞ்சால் கூட வந்து சேர 8, 8:30 அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராவல் ஹவர்ஸே ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆறுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து அவைலபிளாக யாருமே இல்லை. ஒரு சின்னதாக இதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அப்படிங்கிற மாதிரி தான் அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நிறையா வ்ளாக்ஸில் வந்து நானே சொல்லியிருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. பட் எல்லாமே வந்து கூட இருக்கும்போது தெரியாது, அதுக்கப்புறம் அதை மிஸ் பண்ணும்போது தான் தெரியும் போல் இருக்குது. ஸோ இப்போ வந்து பேரலாக வந்து தேங்குழல் புழிஞ்சிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மாலாடு வந்து எங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனோ தெரியாது, அது ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஒரு ஸ்வீட்டு. அது ஆனால் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க விரும்பி. அப்படிங்கிறனால சரி அதையும் ஒரு குயிக்காக பொட்டுக்கடலை, சர்க்கரை தானே சேர்த்து அரைச்சி மிக்சியில் பிடிச்சிருவோம் அப்படின்னு பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்ல வெள்ளையர்னு தேங்குழல் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே அவ்வளோ வெள்ளையாக இருக்குது. நான் எதுவும் தேங்காய் பால் அதெல்லாம் கூட சேர்க்கவே இல்லை. அடுத்ததாக வந்து வெள்ளை சீடையும் உருட்டி போட்டுட்டேன். ஸோ ஹார்ட்லி ஒரு 15, 20 தான் பண்ணினேன் அன்றைக்கி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாலாடு, அப்புறம் வெள்ளை சீடை, அப்புறம் தேங்குழல் இதுதான் வந்து அன்னியோட பக்ஷணம் ஃபார் கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் வீட்டில். ஒரு வழியாக வந்து மழை கொஞ்சம் விட்டுது. அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே தான் வந்து இழகோலமே போட்டேன். ஸோ இந்த இழகோலம் போடுறது ஒரு பார்ட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஃபீல்க்காக போடுறேன். பட் ஒரு தடவையும் ஈவன் வரலட்சுமி நோன்புக்கு போட்டுகிட்டே வந்து இந்த தரையிலையா என்னன்னு பிரச்சனைன்னு தெரியல, இல்லை இந்த மாவோட பிரச்சனையான்னு அதை அழிக்கிறதுக்குள்ளே போரும்னு ஒரு 2 பக்கெட் தண்ணி எடுத்துன்னு வந்து கொட்டி அலம்பி விட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் ஆகிடுறது. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வரலட்சுமி நோன்பு போட்ட கோலமே அழியவே இல்லை. சரி இருந்தாலும் இன்றைக்கி நாள் கிழமைக்கு திரும்ப போடணுமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து குடமாக தண்ணி எடுத்துன்னு வந்து கொட்டி அலம்பி விட்டுன்னு இருந்தேன். சில சமயம் வந்து அந்த டெய்லி அந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ்க்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவங்க நல்லா அந்த ஜெட் ஸ்ப்ரே வச்சு அடித்தாங்கன்னா ஈஸியாக போயிடும். பட் அந்த விதத்தில் இது வந்து கொஞ்சம் எனக்கு அந்த தரைனாலே ஒன்றும் தெரில, முன்னாடி இந்த அளவு கஷ்டமாக இல்லை. இப்போ அந்த ஃப்ளோர் வந்து சேஞ்ச் பண்ணனால கொஞ்சம் அதை அலம்பி விட்டு அதை அழிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பாடாக இருக்குது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு அந்த பாதம் போடுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து பக்ஷணம் பண்ணுறது அப்படிங்கிற வேலையை பார்த்தா நான் வந்து இந்த கோலம் போடுறேன், அப்புறம் வந்து இந்த பாதம்லாம் பண்ணுறேன், இந்த கை அந்த கைன்னு மாற்றி வச்சு ஒரு அமக்கலம் பண்ணின்னு இருப்பேன். அப்புறம் அபிஷேகத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுத்து வச்சு நான் தான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு பண்ணின்னு இருக்கிறதுலாம் இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு விதத்தில் வந்து படிப்புங்கிறது ஜாஸ்தியாச்சு. அவங்கவுங்களுக்கான கிளாஸ் இருக்குது, டான்ஸ் கிளாஸ் போக வேண்டியது இருக்குது, பாட்டு கிளாஸ் போக வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் நிறையா வந்ததுனாலையோ என்னமோ அவங்களும் பிஸியாக தான் இருக்காங்க, சொல்கிற மாதிரி அவைலபிளாக இருக்கிறது இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் வந்து என் பையன் வந்தோடனே கேட்டான், அது எப்படி கிருஷ்ணர் வந்து இவ்வளோ தாண்டி போனாரா, எங்கே குட்டி கிருஷ்ணர் தானே வந்திருக்காரு, ஆனால் எப்படி இவ்வளோ ஜம்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருந்தேன். ஏன்னா ஹால் நல்ல பெருசுங்கிறதுனால சின்னதாக போட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் பெண்டு கழண்டுடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவருக்கு என்ன பறந்தே கூட வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சுவாமி ரூம் அந்த இடத்துக்கு வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் இது வந்து வெள்ளை தரங்கிறனால சில சமயம் என்ன ஆகிடுறதுன்னா தெரியவே மாட்டேங்குது. சரி 2 புஷ்பம் வந்து அந்த பாதத்துலேயே அப்படியே போட்டோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஏதோ பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியறதுக்கும் வசதியாக இருக்குமேங்கிறனால அந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணின்னு இருக்கேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்துக்கு கிருஷ்ணர் வந்து தத்தி தத்தி நடந்து வந்துட்டார்னு சொல்ல முடியாது, பட் ஆல்ரெடி இங்கே தான் இருக்கார். இருந்தாலும் தத்தி தத்தின்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், தாவி தாவின்னு தான் சொல்லணும். என் பையன் சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து குளியலுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கேன். ஸோ சாதாரணமாக குழந்தைகள் குளிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் அடம் பிடிக்கும். மேபி அவர் அதனால் வெளியில் போயிட்டு அப்படி குதித்து வந்திருக்காருன்னு வேணால் சொல்லிக்கலாம். இங்கேயே இருக்கிற கிருஷ்ணர் தான். ஸோ இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி அபிஷேகத்துக்காக எடுத்து வச்சுட்டேன். ஒரு 8-8:15 என் ஹஸ்பண்ட் வந்துடுவேன்னு சொன்னதுனால சரி ஓகே, வந்ததுக்கப்புறம் அந்த பார்ட்டை வந்து அவர் டேக் ஓவர் பண்ணிப்பார். பட் இதெல்லாம் எடுத்து வச்சா தான் அபிஷேகம் ஒரு மணி நாழி ஆகும். அதுக்கப்புறம் அர்ச்சனை பூஜைங்கிறது சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் கரெக்டாக வந்ததுனால அப்படியே கண்டினியூஸாக பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டோட கிருஷ்ணர் ராதையுமே இங்கே எடுத்துன்னு வந்து சேர்த்துட்டு போயிருந்தா. லைக் அவங்க வந்து இந்தியாவுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ உண்மையாக வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஒரு சொரத்து இல்லாமல் ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்லலாம். பட் எனக்கான ஒரு மோட்டிவேஷன் என்னவாக இருந்ததுன்னா, நம்ம ஆத்துக்குன்னு வந்து கிருஷ்ணரும் ராதையும் இன்னொரு ஆத்து கிருஷ்ணர் ராதையும் வேறு இருக்கா அப்படிங்கும்போது நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியை பண்ணாமல் அப்படி விடுறதா அப்படிங்கிற ஒரு மைண்டில் திடீர்னு தோணின விஷயந்தான் அன்றைக்கி காலம்பில். அதனாலேயோ என்னமோ எதையுமே குறைச்சிக்க வேண்டாம், நன்னா பண்ணுவோம் இந்த வருஷத்துக்கு, ஏன் அப்படி வந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகமே வந்ததுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து எல்லா கிருஷ்ணர் ராதைக்கும் நியர்லி பார்த்தேன்னா அவாத்துதே வந்து ஒரு கிட்டா ராதே, அதுக்கப்புறம் குழந்தை தவழற கிட்டா, இது எல்லாம் முகுந்தன் எல்லாமே இருந்தால். ஸோ எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி, அப்புறம் நம்ம வீட்டு கிருஷ்ணருக்கும் ரெடி பண்ணி எல்லாமே வந்து காலையில் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என் மனசில் இருக்கிறத அப்படியே உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் என் மைண்டுக்குள்ளே அன்றைக்கி காலையிலேருந்து யாருமே இல்லை வீட்டில் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டே பண்ணுவோம். ஸோ அதை அப்படியே வந்து இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறேன். கொஞ்சம் ஜாஸ்தி பேசியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் குளிக்க போகிறதில்ல, நீ குளிக்க போகிறதில்ல அப்படின்னு போட்டி போட்டாலும் ஒரு ஸ்லோலி வந்து ஓகே எனிவே குளிப்பாட்டி தான் விடுவ போகிறா போல இருக்கிவ அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிவிட்டு ஓகேன்னு எல்லோரும் ஒருத்தராக ரெடி ஆகி அந்த பாத்திங் ட்ரெஸ்க்கு வந்து இப்போ மாறியாச்சு. ஸோ அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த விலாகில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த அபிஷேகம் பார்ட்டு தான் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் பிடிக்கிறது, நன்னா இருக்குது சுபா இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால நான் அப்படியே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்ராகிங்காக இருக்கலாம், பட் அதை கட் பேஸ்ட்டுன்னு கொடுத்துருக்க முடியும். பட் அப்படி கொடுத்தேன்னா அதோட சாநித்தியத்தை வந்து குறைக்கிறதா ஆகிடுமே அப்படிங்கிறனால அதோட அந்த டிவைன் ஃபீல் இருக்கட்டும் அப்படிங்கிறனால அப்படியே நான் வந்து அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பிடிச்சவங்க பாருங்கள், இல்லாட்டி போரிங்காக ஃபீல் பண்ணுறவங்க அந்த ஒரு 5 மினிட்ஸை மட்டும் அப்படி ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட்டுக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். हिरण्यं विद्येयं धामश्व
அன்னைக்கு வந்து அபிஷேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாக அழகாக அப்படியே உட்காந்து 2 பேரும் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா வந்து கிச்சன் பார்ட்டை கம்ப்ளீட்டாக நான் வந்து முடிச்சுட்டு தான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் ரொம்ப நிதானமாக அன்றைக்கி அபிஷேகம் பண்ண முடிஞ்சுதுன்னு கூட சொல்லலாம். அடுத்தது வந்து அலங்காரம் பார்ட் வந்து எப்போதுமே வந்து நான் வந்து எடுத்துட்டுருவேன். என் ஹஸ்பண்டுக்கு அந்த விஷயத்தில் வந்து அவருக்கு கான்ஃபிடென்ஸ் கிடையாது. நான் பண்ணால் சரியாக வராது, நீயே பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிடுவார். ஸோ அதனால் அதுவும் எல்லாருமே அன்றைக்கி ஒரு 4-5 கிருஷ்ணர் இருக்கார், 2-3 ராதை இருக்கா, எல்லாருமே வந்து போட்டி போட்டுன்னு எனக்கு முதல்ல பண்ணிவிடு எனக்கு முதல்ல பண்ணிவிடுன்னு, ஏன்னா எல்லாம் ஈரத்தில் குளிச்சுட்டு வந்து நிற்கிறாங்கங்கிற மாதிரி இருந்தது. ஸோ சீக்கிரமாக நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஓடிகிட்டே இருந்தது. என் ஹஸ்பண்டை சொன்னால் உன்ட்ட கிருஷ்ணரே பேசுகிறாரா, அந்த அளவுக்கு உனக்கு பக்தி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறியா அப்படின்னு. அப்படிலாம் சொல்லலாம், அந்த அளவுக்கு வத்தி பர்சன்லாம் நான் கிடையாது. பட் எனக்கு ஏதோ அந்த தாட்ஸ் வந்து சீக்கிரமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து 4-5 பேர் லைனாக நின்னா நான் ட்ரெஸ் பண்ணணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லின்னு இருந்தேன். ஸோ அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நான் அளவெல்லாம் பெருசாக வந்து கிருஷ்ணருக்கு என்ன அளவு எடுத்து தைக்க முடியுமா நம்மளால், இருந்தாலும் கண்டிட்டமாக பார்க்குறத வச்சு தான் தைச்சிருந்தேன். ரொம்ப அழகாக பாந்தமாக அன்றைக்கி அமைஞ்சிருந்தது. அத்தனை பேருக்குமே என்கிட்ட அவைலபிளாக இருந்தது துணி அப்படின்றது தான் சொல்லலாம். முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வந்து அந்த ஹனிஃபாவில் வந்து அந்த பாவாடை, சின்ன பாவாடை செட்டு கிடைக்கும், 1 year old பேபிஸ்க்கான அந்த பாவாடை. அதை வந்து ஒரு $15 என்னமோ வாங்கிட்டேன் அப்படின்னா நிறைய தைக்க முடியும் அதில். ஸோ அந்த மாதிரி வாங்கி முன்னாடி வச்சுருந்ததோட ஒரு துணியை வச்சு தான் அன்றைக்கி தைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சுது. ஸோ குட்டி குட்டி தவழற கிருஷ்ணருக்கும் ஒரு மாதிரி ஃப்ராக் மாதிரி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தைச்சி ட்ரை பண்ணியிருந்தேன் அன்றைக்கி தான். ஸோ ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. எல்லா கிருஷ்ணருக்குமே வந்து ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடுத்ததாக வந்து நான் இந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி கலைஞ்சிருப்போம் இல்லையா எல்லா பூஷணங்களும், அந்த இது எல்லாத்தையுமே இப்போ நான் போட்டு விடணுன்னா கரெக்டாக பார்த்து போட்டு விடணும். ஏன்னா நிறைய பேரோடது இருந்தது, ஒருத்தர்கிட்ட மாற்றி இன்னொருத்தர்கிட்ட போட்டு அதெல்லாமும் நடந்துடக்கூடாது. அப்படிங்கிறனால நம்ம ஆற்றுக்கிட்டா அப்படின்னா நமக்கு தெரியும் எது போட்டிருந்தோம், எங்கள் கைக்கு என்ன போட்டிருந்தோம், காலுக்கு என்ன போட்டிருந்தோம் அப்படிங்கிறலாம். பட் இன்னொரு ஆத்தோடதுன்னா கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அப்படிலாம் பார்த்து வச்சுருக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் வந்து எதில் எது இருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததுன்னு தான் சொல்லலாம்.
ஸோ அபிஷேகம் வந்து ஒரு 1 ஹவர் டைம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அலங்காரத்துக்கு கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 1 ஹவர் டைம் எடுக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து பொறுமையாக அந்த அலங்காரத்தை வந்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது ஒரு தெரப்பி மாதிரி தான். லைக் அது ஒரு விதமான ஒரு மைண்டை வந்து காம் பண்ணுறதா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து அர்ச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் பூஜை, நைவேத்தியம், அவ்வளோதான் இந்த விலாகில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது. கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு பார்க்குறதுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குற விலாகாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த என்ன பண்டிகை வருதோ, இல்லை அதுக்கு அடுத்தது என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை உங்களோட ஷேர் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான வீடியோஸோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Subha. Bye bye.